குபேரன் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய தொடர்பான கோட்டை இன்ஸ்டிடியூட் நான் என்னுடைய பலவிதமான 35 ஆண்டு கால ஆய்வுகளில் இருக்கக்கூடிய ஜோதிடம், அதாவது அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியூமராலஜி, வாஸ்து, பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆன்மீக சம்பந்தமான ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான பலவிதமான ஆய்வுகள், பரிகாரங்கள், இப்படி பலவித தலைப்புகளில் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் மூலமாக உங்களை நான் சென்றடைகிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய கருத்துக்கள், ஆழ்ந்த ஆய்வுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் சேகரித்து வைத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் பலவித நன்மைகளை இறைவன் அருளால் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். இப்போது ஏப்ரல் மாதத்தினுடைய பலன்களில் சிம்ம ராசிக்கு எத்தகைய பலன்கள் இருக்கும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். உங்களுடைய உழைப்பு அதிகமாக தன்னை ஆட்படுத்தினாலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இம்மாதம் இல்லை. அத்தகைய கிரகநிலைகள் உங்களை சூழ்ந்திருப்பதால், அந்த கிரக அமைப்புகளுடைய பாவங்கள் யாவும் சற்று பாதிப்பான நிலையிலே சஞ்சாரங்கள் இருப்பதால் இதை மனதில் நிறுத்தவும், கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வழிகள், தொடர்புகள், இதனை கோபதாபம் கொள்ளாமல் கூடிய மட்டும் அதனை சமயோஜிதமாக செய்து சபாஸ் பெறுவதுதான் நன்மை. அது மட்டுமல்ல, தனக்கு கிடைப்பதை நினைத்து திருப்திப்படுவது, இறை சக்தியை மேற்கொள்வது, ஓய்வாக இருப்பது, யாருக்காகவும் எதுவும் தலையிடாமல் இருப்பதே உங்களுக்கு நன்மையே. தனக்கு மேல் கீழ் உள்ளவர்களை எந்த வகையிலும் அனுசரித்து போவதுதான் உங்களுடைய சிறப்புடைய ஒன்றாக இருக்கக்கூடும். உங்கள் திறமையை பின்னாடி பயன்படும். இப்போது உங்களை வைத்து பிறரே நன்மை அடைவார்கள். இதனை மனதில் கொண்டு விதையை விதைக்கிறீர்கள். இந்த விதைக்குண்டான பலனை அடுத்த மாதத்திலே நீங்கள் நன்மையை பெறுவீர்கள். கூடிய மட்டும் உங்களிடம் இருக்க வேண்டியது மிகவும் டென்ஷன் ஆகாமல் இறை சக்தி, ஓய்வு, அமைதி, சரியான காரியங்களை பரீட்சிப்பது, பக்தி, தர்மம், இவைகளெல்லாம் ஆலய வழிபாடு, இதுவே உகந்த உபாயமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எந்த கெடுபலனாக இருந்தாலும் அதை சரிபடுத்தி கொள்ள முடியும், ஆண் பெண் இருபாலருமே. அத்துடன் இம்மாதத்தில் 6, 7, 8, 9, 15, 16, 17, 18, 19, 22, 23, 26, 27 இந்த தேதிகளில் மட்டும் சாதகமாக இருப்பதால் இந்த கெடுபலன்கள் அதிகமாக உங்களை ஆட்கொள்ளாமல் தன்னை எந்த வகையிலும் தற்காத்து கொள்ளலாம். இந்த தேதியில் எடுக்கக்கூடிய உங்கள் முயற்சி ஓரளவு நன்மை தரக்கூடியதாக அமையக்கூடும். மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த முதலீடுகளோ எடுத்து செய்ய நினைக்கக்கூடிய பெரிய காரியங்களோ இவற்றையெல்லாம் சற்று தள்ளி போடுவதும், உரிய உபாயங்களை, கீழ்கண்ட பரிகாரங்களை சரியாக வழிபடுவதுதான் இந்த மாதத்திற்கு சரியானதாக உங்களுக்கு இருக்கக்கூடும். இப்போது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு உரிய நட்சத்திரங்கள் படி என்ன பலன்கள், பரிகாரங்களை இப்போது பார்ப்போம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதேவனின் ஒருவனாகிய தர்மராஜனை வணங்குவது அல்லது தென் திசையில் இருக்கக்கூடிய வராகியை வழிபடுவது யாவும் நன்மையுடைய ஒன்றாக இருக்கும். மற்றும் சிவனையோ அல்லது நடராஜரையோ, தென் திசையை பார்க்கக்கூடிய நடராஜரையோ ரெங்கநாதரையோ நீங்கள் வழிபாடுகள் செய்தால் நன்மையே. CB, GP இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு துவங்கும் நபர், நிறுவனம், நாடு, நகரம், கிராமம், வீதி இவற்றினால் நன்மைகளே. வாஸ்துவில் தெற்கு திசை முயற்சி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள், பயணம், தகவல்கள், வீடு, வியாபார ஸ்தலங்கள் சற்று சாதகமுடையதாக அமைந்திடக்கூடும். உங்களுடைய வளர்ச்சிக்குரிய பரிகாரங்கள், பறவை கால்நடைகளுக்கு உணவு தருவது, எந்த வகையிலாவது பிறருக்கு தர்மம் செய்வதே நன்மையுடையதாக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு சப்த கன்னியை நீங்கள் வணங்கலாம். சப்த கன்னிமார்களை வணங்குவது உங்களுடைய சிறப்புகளை ஏற்படுத்தக்கூடும். அவர்களுக்கு உண்டான சோகங்களை பாராயணம் செய்வதும் மனதுக்கு ஒரு இதம் தரக்கூடியதாக இருக்கும். எண்கணித ரீதியில் KA என்ற எழுத்து இதனை முதலாக கொண்டு துவங்கும் நபர், நிறுவனம், நாடு, நகரம், கிராமம், வீதி இவற்றினால் எந்த வகையிலும் பயனுடையதாக இருந்திடக்கூடும். வாஸ்து திசையில் தென்கிழக்கு திசை முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுடையதே. மற்றும் பரிகாரம், தைல அபிஷேகம் செய்வது உங்களுக்கு நன்மையுடையதாக இருக்கும். இந்த தைல அபிஷேகம் செய்வது சந்தனாதி தைலம் கொண்டும் செய்யலாம், எண்ணெய் காப்பும் செய்யலாம், அல்லது நீர் கொண்டு இறைவனை வணங்கலாம். இப்படி ஜலவஸ்துக்கள் மூலமாகவும் எண்ணெய் காப்புகள் மூலமாகவும் இறைவியை வணங்குவது தக்க பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுதர்சன மூர்த்தியை வணங்க வேண்டும். மகாவிஷ்ணுடைய அம்சம் அவர். அல்லது வலம்புரி சங்கை வீட்டில் வைத்து வழிபடலாம், அதை தொட்டு வணங்கி செல்லலாம். மற்றும் HA என்ற எழுத்தை முதலாக கொண்டு துவங்கும் நபர், நிறுவனம், நாடு, நகரம், கிராமம், வீதி இவற்றினால் பயன் தரக்கூடியதாக இருக்கும். வாஸ்து திசையில் தென்மேற்கு திசை உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இந்த திசையினுடைய முயற்சி, வீடு, வியாபார ஸ்தலங்கள் யாவுமே
நன்மை தரக்கூடியதே. கற்கண்டு துளசிகள் கொண்டு இறைவனை பரிகாரங்கள் செய்வது, பிறருக்கு கொடுப்பது, தானதை உணவாக அருந்துவது யாவும் உகந்த பரிகாரங்களே. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கெடுபலன்கள் ஏற்பட்ட போதிலும் தன்னை தற்காத்து கொண்டு இந்த சொன்ன வழிமுறைகளை மேற்கொண்டால் நிச்சயமாக அந்த அசுப பலன்களிலிருந்து தப்பித்து சற்று அனுகூல பலன்களை பெற முடியும். சுபம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.